இன்றைக்கி நாம் என்ன படம் பார்க்க போகிறோம்னா பால் அண்ட் தி பாய். இந்த படத்தோட கதையை பார்க்குற முன்னாடி நம்ம வாழ்க்கையில் சின்ன பிள்ளைலேருந்து நமக்கு அதிகமாக கதை சொன்னது நம்மளோட அம்மாவாக தான் இருப்பாங்க. நம்ம அம்மா தான் நமக்கு நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் முறையாக நமக்கு கதை சொல்ல ஆரம்பித்தது நம்ம அம்மா தான் இருப்பாங்க. நம்ம சாப்பிடும்போதும் நம்ம தூங்க வைக்கும் போதும் நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம அம்மா கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த கதை நம்ம உண்மையில் நடந்திருக்கா கூட நமக்கு தெரியாது. அப்படி இங்கே ஒரு அம்மா தான் பையனுக்கு விதவிதமான கதைகள் சொல்கிறாங்க. அதுவும் எந்த இடத்துல வச்சு சொல்கிறாங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வச்சு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா க்ரைம் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருப்பாங்க. இவங்க க்ரைம் பண்ணிட்டு வரப்போ இவங்க மாசமாக இருந்திருப்பாங்க. அங்கேயே அந்த பையன் பிறந்திருப்பான். அவனும் அந்த அம்மாவும் அங்கேயே வாழ்ந்திருப்பாங்க. அங்கே தான் அந்த பையனுக்கு நிறைய கதைகள் இந்த அம்மா சொல்லும், விதவிதமான கதைகளை சொல்லும். இப்போ அந்த அம்மாவும் பையனும் ஜெயிலேருந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆவாங்க. அவங்களும் அவங்க பையனும் சேர்ந்து ரிலீஸ் ஆவாங்க. இந்த டயத்தில் ரிலீஸ் ஆகிற டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலே கொஞ்சம் தௌலத்தாக ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க லேடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து, இந்த நம்பரை நீ வெளியே போன எனக்கு கால் பண்ணு, நான் உன்னை வெளியே எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாட்ட அந்த நம்பரை வாங்கிட்டு நேராக ஜெயிலில் வார்டனை போய் பார்த்துட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு, இந்த மாதிரி கார்டு கொடுக்க, இங்கே போனேன்னா உனக்கு வேலை போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நமக்கு ஹீரோயின் கிளம்புவாங்க. இப்போ ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் 2 பேரும் அந்த பையனும் அந்த அம்மாவும் நேராக போவாங்க. போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி எங்கே போகுதுன்னே தெரியாமல் பஸ்ஸில் ஏறி போய்கிட்டு இருப்பாங்க. போய் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடையில் சாப்பிட்டுட்டு அந்த கடையில் போய் இந்த பையனும் இந்த அம்மாவும் அந்த கடையில் சாப்பிட்டு அந்த காசு கொடுக்க போவாங்க. காசு கேட்குறப்ப இந்த காசு இல்லைங்க, நான் காசு எதுவுமே கொண்டு வரலன்னு சொல்கிறப்ப அந்த கடைக்காரர் திட்டுவார். திட்டினதுக்கப்புறம் ஏமா இப்படி வந்துடுங்க, எனக்கு எதாவது பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்ப இந்த அம்மா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க, என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, நானும் என் பையனும் மட்டும் தான் இருக்கோம், என் ஊர் இடுக்கி, அங்கே என் ஹஸ்பண்டை யானை முயற்சி கொண்டுருச்சு, அதனால் நான் எங்கே போகணும்னு தெரியாமல் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், உன் பேர் என்னன்னு இந்த கடைக்காரர் கேட்பார். என் பேர் இந்து, இந்த பையன் பேர் அபிரிஜித் அப்படிம்பாங்க. ஓ அப்படியா, ஆனால் இங்கே பெருசாக வேலை எதுவும் இல்லைம்மா, எனக்கே எதுவுமே இல்லை, இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, இங்கே வேலை எதுவும் கிடையாதும்மா, நீ வேறு எங்கேயாவது ஒரு இடம் பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். இப்போ அந்த கடைக்காருக்கு மனசு பொறுக்காது. இந்த பையனையும் அந்த பொண்ணையும் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி மாதிரி தெரிஞ்சவொடனே அவங்க போச்சுனதுக்கப்புறம் அங்கேருந்து கடையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வர சொல்லி சரிம்மா வேலை பாருன்னு சொல்லிடுவார். இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா மொத்த வேலையும் எடுத்து பண்ணோம். அந்த கடையை அப்படியே ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிடும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு அந்த கடையிலையும் ஓரளவு வியாபாரம் கொண்டு வந்துடும். இப்போ கல்லாம் நிறைய காசு வந்துடும். இப்போ அந்த கடையில் உள்ளவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு அப்படி வியாபாரம் நடந்திருக்காது. இந்த கடையில் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக வியாபாரம் நடக்கும். கடையும் நல்ல கூட்டமாக போய்கிட்டு இருக்கும். இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு வர ஒரு டிரைவர் வந்து அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க ஆரம்பிப்பார். அப்போ அந்த பெரியவருக்கு அந்த கடையோட ஓனருக்கு இது பிடிக்காது. அதனால் அம்மா நீ இங்கே தங்க வேண்டாம், என்னோடய வீட்டில் போய் நீயும் உன் பையனை தங்கிக்கோன்னு சொல்லுவார். அப்போ ஹீரோயின் வந்து சாவியை வாங்குமான்னு சொல்லி அந்த கடைக்காரர் சாவியை நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ காலைல நம்ம கடைக்காரர் கடையை திறக்கிறாரு. கடை திறந்துருக்காது. கடைசி பார்த்தா சாவியை வச்ச இடத்துல இருக்கும். இந்த ஹீரோயினும் இந்த பையனும் 2 பேரும் சேர்ந்து அந்த ஊரை விட்டே கிளம்பிடுவாங்க. கிளம்பி வேறு ஊருக்கு போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்பையும் அந்த ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு வந்து ஒவ்வொரு கதையாக சொல்லணும். ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்பையும் தங்க 2 பேர்த்தோட பேருமே மாற்றிக்கிடுவாங்க. அந்த பையனுக்கு இப்போ கரண்ட்டாக எந்த ஊருக்கு போகிறனோ அந்த ஊரில் என்ன பேர் இருக்கோ அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. தான் என்ன பண்ண போகிறோங்கிறத முன்னக்கூடியே அந்த பையனுக்கு எல்லாமே சொல்லிடும். இப்படி கதையாக சொல்லி அவனை கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். இங்கே பிரச்சனை ஒரு ஊரில் வேறு வேலை பார்க்குறப்ப பிரச்சனை இருந்தால் அந்த அம்மா வேறு ஊருக்கு போயிடும். இப்போ இப்படியே பிரச்சனை வர வேறு ஊருக்கு போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வீட்டில் போய் வேலை பார்ப்பாங்க 2 பேரும். இப்போ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களோட பேர் பார்த்திங்கன்னா வந்தனா, அந்த பையன் பேர் மனுன்னு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த வீட்டில் என்னென்னா அந்த வீட்டோட ஓனர் பார்த்திங்கன்னா கல்ஃப் இருப்பார். அந்த பொண்ணும் அந்த பையனும் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த பையன் இந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவங்களுக்கு வேலை பார்க்கக்காண்டி இந்த அம்மாவும் இந்த பையனும் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வைக்கிற எல்லாமே இந்த நம்ம ஹீரோயின் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டோட ஓனரம்மா பார்த்திங்கன்னா தான் பையனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாமா, கல்ஃப் கண்ட்ரிக்கு அனுப்பி வைக்கணும் ஹஸ்பண்டுக்கு, நானும் போகணும்லன்னு சொல்லி, நீயும் உன்னை பற்றியும் சொல்லியிருக்கேன், உன்னையும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுக்க போய்கிட்டு இருப்பாங்க. ஜெராக்ஸ் எடுத்து வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரே கூட்டமாக இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த பையன் இறந்துருப்பான் ஆக்சிடெண்ட்டில். இப்போ நம்ம ஹீரோயின் இங்கேருந்து சரிப்பட்டுறான்னு சொல்லி அந்த பையனோட டாக்குமெண்ட்டோட அந்த ஊரை விட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் அந்த ஊரை விட்டு கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேறு ஊருக்கு போகிறதுக்காண்டி. எங்கே போகலாம் தேடி இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எய்த்தாப்பில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்க பொண்ணுகிட்ட போய் நம்ம ஹீரோயின் போய் சாப்பாடை கொடுத்துட்டு அந்த பொண்ணோட பேக்லேருந்து ஒரு ஐடி கார்டு எடுத்துக்கணும். ஐடி கார்டு எடுத்துகிட்டு அந்த ஊருக்கு கிளம்பி போவோம். நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஐடி கார்டு உள்ள ஊருக்கு கிளம்பி போவாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் என்ன வேலை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வயசான அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலைக்கு போகிறதுக்கு தான் பேரை செர்லின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஹோமில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வயசானவங்களை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. ஆனால் அந்த ஆள் பார்த்திங்களா, அந்த வேலைக்கு எடுக்கிற ஆள் பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்கனால
அந்த வேலைக்கு எடுக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்துருக்கவே மாட்டார். இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் அந்த வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. கிளம்பி போனப்போ அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களால நடக்க முடியாது. அதனால் நீ வீட்டுக்கு உள்ளே போய் அந்த அம்மாவை பாருன்னு சொல்லி அனுப்பி விட்ருப்பாரு. இப்போ ஹீரோயின் வீட்டை திறந்து உள்ளே வந்துடும். 1ஆந்தேதி ஆனால் அந்த பையன் 1 மணிக்கு ஃபோன் பண்ணுவான். அந்த ஃபோனை மட்டும் நீ அட்டன் பண்ணி பேசுன்னு. உள்ளே போனால் அந்த பாட்டி கன்னோட இவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி நிற்கும். இவங்க 2 பேரும் பயந்துருவாங்க. வந்த பாட்டி பார்த்தீங்கன்னா, யார் நீங்கள், எதுக்கு நீங்கள் வந்துருன்னு சொல்லப்போ அந்த மாதிரி ஐப் அனுப்பிவிட்டேன். அந்த பரதேசி பையன் தான் அனுப்பிவிட்டானா, அவனை பற்றி ஆல்ரெடி எனக்கு தெரியும். யார் நீ, என்ன எதுக்கு வந்திருக்க, உங்களை பார்த்துக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி இவன் உங்கள் பையனோட புருஷன் எங்க, அவர் இறந்துட்டாரு. பரவாயில்ல, செத்துட்டு போகிறான். எனக்கு இப்போ ரொம்ப பசிக்கு, நீ எனக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்க, இல்லை உன்னை சுற்றுவேன்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லும். இப்போ இந்த பாட்டிக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த பாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பாட்டி பின்னாடி உள்ள ரூமில் நீ யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிடும். இப்போ அந்த பையன் எனக்கு அப்போ அம்மா நம்ம அந்த பாட்டி நம்மளை சுற்றுமான்னு, இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறப்ப வழக்கம் போல் அவங்க அந்த வீட்டில் தங்கி வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த பாட்டி கூட நெருங்கி பழக ஆரம்பிப்பாங்க. அந்த பாட்டிக்கான மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பராமரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் எப்படி நீங்கள் உங்கள் பையன்கிட்ட பேசாமல் இருக்குன்னு, 15 வருஷமாக உங்கள் பையன் கூட ஏன் பேசாமல் இருக்குன்னு சொல்கிறப்ப, என் புருஷன் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவரை பற்றி பிரிட்டிஷ்காரன் கேட்டப்பே நான் சொல்லாதவன், இவன் போய் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் அவன்கிட்ட பேசலை, அவன்கிட்ட பேசவே மாட்டேன், அதனால தான் நான் இங்கே தனியாகவே இருந்துக்கிறேன், அது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹீரோயினும் அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா தான் பையனை வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்ருப்பாங்க. இப்போ அதில் அந்த பையனுக்கு வந்து வாசுதேவன் பேர் வச்சு சேர்த்து விட்ருப்பாங்க. அந்த ஐடென்டிஃபைலே அவன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிப்பான். ஜாயின் பண்ண அன்றைக்கே போய் நீ எங்கேருந்து வரேன்னு சொல்லுப்பான்னு சொல்லி அந்த டீச்சர் கேட்கும். ஆனால் அவன் பேச மாட்டான். பேசாமல் அங்கேயே நின்றுட்டுருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு பசங்களாம் தோட்டத்தில் வந்து திருட வருவாங்க. இப்போ இந்த பாட்டிமா என்ன செய்யணும்னா, அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வேகமாக வந்து அந்த வீல் சேரில் கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேகமாக வந்து வெளியே சுட்டு காட்டினப்போ அந்த பசங்களாம் ஓடிடுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப, இல்லை இதெல்லாம் ஒரு பயத்துக்கு தான், இது சும்மா இந்த குண்டு சுடாது, ஆனால் இது ஆளை சுடுற குண்டு வந்து தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லும். இந்த துப்பாக்கி சவுண்டு கேட்டால் தான் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நான் இங்கே இருக்கேன்னு தெரியும், அதனால தான் நான் அப்பப்போ இந்த துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருப்பேன், மற்றபடி உங்களை நான் சுட மாட்டேன், நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொல்லும். இப்படி நாட்கள் போக 2 பேர்த்துக்குமே பாண்டிங் நல்லா ஆயிரும். 2 பேருமே நல்லா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி அம்மாவும் அவங்கள்ட்ட நல்லபடியாக பழக ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாட்டி அம்மா அவங்க நம்ம ஹீரோயினோட கதையை கேட்க ஆரம்பிப்பாங்க. நீ எப்படி இங்கே வந்து அவங்களுக்கு நடந்ததை சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப, ஹீரோயின் தனக்கு நடந்ததையும் நான் ஏன் க்ரைம் பண்ணேன், தான் என்ன மாதிரி பண்ணேங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி அம்மா, நீ வீட்டுக்கு பின்னாடி இப்படி போயிட்டு எனக்கு தெரியும், இனிமேல் நீ முன்னாடி இப்படியே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்பப்போ வீட்டிலேருந்து வெளியே போயிட்டே இருப்பாங்க. வெளியே போய் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்க்க போவாங்க. இது வந்து ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கும். வெளியே போவாங்க வருவாங்க போய்கிட்டு இருக்கும். இது தடுத்து நம்ம பையன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனோட பையனும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருப்பான். பாட்டியம்மா நம்ம ஹீரோயின்ட்ட என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, என் பசங்க வந்தாலும் எனக்கு பிடிக்கலை, நான் இங்கே இந்த வீட்டிலே செத்துட்டேன்னா இந்த வீட்டிலே என்னை புதைச்சி எனக்கு மேலே ஒரு வாழைக்கண்ணை ஊனி வச்சிரு, கடைசியில் நீங்கள் 2 பேரும் உன் பையனும் நீ இந்த வீட்டிலே இரு, நீ எப்போயுமே இந்த வீட்டில் இருந்துக்கலாம் சந்தோஷமாக, என் பையன் நான் செத்ததை கூட என் பையன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்கோம். இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கும். இந்த பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஈவினிங் வந்து ஸ்கூல் முடிஞ்சு தான் பையன் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பையன் வரவே மாட்டான். எங்கே போனான்னு தெரியாது. கடைசியில் அக்கம் பக்கம் சுற்றி பார்க்குறப்போ அங்கே உள்ள பசங்க கூட விளாண்டுக்கிட்டு இருப்பான். இப்போ ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த பையனை அடித்து இழுத்துட்டு போயிடுவாங்க. நான் வர வரைக்கும் நீ இங்கே தான் நிற்கும், அது எவ்வளோ மணி நேரம் ஆனால் நீ இங்கே தான் நிற்கணும்னு சொல்லி சத்தம் போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகும். நம்ம ஹீரோயினும் மருந்தெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இருந்தாலும் பாட்டியை காப்பாற்ற முடியாது. பாட்டி இறந்துருவாங்க. பாட்டி இறந்ததுக்கப்புறம் பாட்டி சொன்ன மாதிரியே பாட்டியோட பாடியை கொண்டு போய் வீட்டோட பக்கத்தில் புதைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு வாழைக்கண்ணை புதைச்சி வச்சுருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் பையனும் மட்டும் அந்த வீட்டில் இருப்பாங்க. அந்த பாட்டி இறந்த விஷயத்த அந்த ஏஜென்ட்டை கூட சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது நம்ம பையன்கிட்டே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ ஹீரோயினும் அந்த பையனும் அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வழக்கம் போல் நம்ம ஹீரோயினும் வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டு போயிருக்க டயத்தில் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்கும். அங்கே வந்து ஒருத்தரை பார்ப்பாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா, அந்த ஜெயிலில் கொஞ்சம் அது கூட தவளத்தை சுற்றிக்கிட்டு அந்த ரவுடி பொம்பளை வெளியே வந்திருக்கும். இப்போ அந்த கடையில் வச்சு நம்ம ஹீரோயின் வேறு பார்த்துருவோம். எங்கே இருக்க, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்துன்னு சொல்லி கேட்கும். கடைசியில் ஹீரோயின் பேசாமல் கொள்ளாமல் வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் வீட்டில் யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா இந்த பொம்பளை அங்கேயே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நல்லா சரியான வீடை பார்த்துருக்கேன், இங்கே ஒரு வயசான பாட்டி இருக்குன்னு சொன்னாங்களே, அவங்க இருக்காங்களா, கொண்டுட்டியான்னு கேட்பாங்க. ஏன்டி வெளியே வந்தோடனே ஃபோன் பண்ணு எத்தனை தடவை சொன்னேன், ஆனால் நீ எனக்கு ஃபோனே பண்ணல பார்த்தியா, நான் தான் சொன்னேன்டி நீ எங்கே போனால் விட மாட்டேன், உன்னை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறேன், என் கூட 4 பொண்ணுங்க இருக்காங்க, வெளியே வேறு ரொம்ப போலீஸ் பிரச்சனை இருக்குது, நம்ம இங்கேயே தங்கிக்கலாம், வீடு நல்லாயிருக்கு, நீ ஒரு ரூம் எடுத்துக்க, நான் ஒரு ரூம் எடுத்துக்கிறேன், நம்ம இங்கேயே இருந்து நல்லபடியாக வாழலாம், இனிமேல் க்ரைமெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம சந்தோஷமாக இங்கேயே இருக்கலாம், என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இப்போ திடீர்னு வந்து விவரம் வந்து நிற்காலேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
சரி நீ எனக்கு போய் டீ போட்டு வான்னு சொல்லி இந்த லேடி சொல்லுவோம். லேடி சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் போய் டீ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் பாய்சன் பாட்டில் இருக்கும். அதை ஊற்றி எப்படியா கொண்டுருவோமான்னு பார்க்கும். ஆனால் ஹீரோயின் அந்த டீ எடுத்துகிட்டு கொடுக்குறப்ப அந்த பொம்பளை என்னடி எனக்கு எதுவும் விஷம் எதுவும் வச்சுட்டியான்னு கேட்குறப்ப இல்லைங்க அப்படின்னு சொல்கிறப்ப வச்சாலும் வச்சிருப்ப இல்லை நான் குடிச்சிட்டு தரேன்னு சொல்லி குடிச்சிட்டு கொடுக்கும். இப்போ அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும். டக்குன்னு பார்த்தா இங்கே ஃபோன் வரும். 1 மணிக்கு அந்த ஃபோன் வேறு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஏஜென்ட் வந்து இந்த மாதிரி பார்ட்டியை பார்க்குறதுக்கு அவங்க பையனும் அவங்க ஒய்ஃபும் வந்துக்கிட்டு இருக்காங்க, நீ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வைன்னு சொல்கிறப்ப ஹீரோனுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இந்த பொம்பளை வேறு வந்து இங்கே வர இருக்கா, இது போக அந்த ஏஜென்ட் வேறு வரப்போகிறான், இன்னும் நமக்கு என்ன பிரச்சனை வர போகிறோன்னு சொல்லி ரொம்ப டவுட்டில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நேராக ஹீரோயின் யோசிக்கும், இதுக்கு மேலே நிறையா பிரச்சனை வர போகிறோன்னு சொல்லி அந்த லேடியை துப்பாக்கி வச்சு சுட்டு அங்கேயே கொன்றதுக்கப்புறம் அந்த வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.